பார்த்துட்டு குழந்தை கருவறைக்குள்ள கருப்பு சிலையை தொட்டு அவனை சுத்தி சுத்தி விளையாண்டு அசதியில கருப்பு சிலைக்கு பின்னாடியே படுத்து தூங்கிடுது. பூசாரி ஏதோ ஒரு ஞாபகத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டு குழந்தைய மறந்துட்டு கருவறையை பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்ததும் பொண்டாட்டி புள்ளைய பத்தி கேட்கும் போதுதான் காலையில கோவிலுக்கு கூட்டிட்டு போன புள்ளையோட ஞாபகமே பூசாரிக்கு வருது. அங்க கருவறைக்குள்ள கருப்பனுக்கு பின்னாடி தூங்கின புள்ள கண் முழிச்சதும் அழுக ஆரம்பிக்குது. தான் வரமா கொடுத்த பிள்ளை அழுகுதேன்னு கருப்பனே இறங்கி வந்து சமாதானப்படுத்துறாரு. அந்த குழந்தைய சமாதானப்படுத்த முடியல. குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக கருப்பனோட தங்கச்சிகள்ல ஒருத்தியான பத்திரகாளிய கருப்பை வரவழைச்சு புள்ளைய சமாதானப்படுத்த சொல்றாரு. பத்திரகாளியும் அண்ணன் கூப்பிட்டதும் இறங்கி வந்து அழுத புள்ளையோட அழுகையை நிறுத்தி சமாதானப்படுத்தி புள்ள கூட விளையாண்டுகிட்டே இருக்கா. இங்க பூசாரி வீட்டுல புள்ளைய மறந்து கோவிலையே விட்டுட்டு வந்துட்டோம்னு புள்ளைய தேடி பூசாரியும் பூசாரி பொண்டாட்டியும் கருப்பனோட கோவிலுக்கு தேடி ஓடி வராங்க. கோவிலுக்கு வந்த பூசாரி கருவறை ஜன்னல் வழியை எட்டி பார்க்கிறாரு. வெள்ள புகை மூட்டத்துல கண்ணை பறிக்கிற வெளிச்சத்துல ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவத்தோட கையில குழந்தை இருக்குது. அதை பார்த்துட்டு பூசாரி வேகமா கருவறை கதவு இருக்கு பக்கமா வந்து கருவறை கதவை திறக்க முயற்சி பண்ணுறாரு. அப்ப கருவறைக்குள்ள இருந்து கருப்பன் பூசாரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சாத்தன கதவு சாத்தனபடி அப்படியே இருக்கட்டும், உன் புள்ள இங்க பத்திரமா தான் இருக்கு, என் தங்கச்சி கூட விளையாடிக்கிட்டு இருக்கு, நீ பொழுது விடிஞ்சதும் எப்பவும் போல வந்து நடைய திறந்து உன் புள்ளைய கூட்டிட்டு போன்னு கருப்பன் சொல்றாரு. கருப்பன் சொல்ற எதையும் பூசாரி காதல வாங்குற மாதிரியே இல்ல, மறுபடியும் கதவை திறக்க தான் முயற்சி பண்றாரு. கருப்பன் கோபத்துல நான் சொல்றது உன் காதல விழுகலையா, இல்ல நான் சொல்றது உனக்கு